மைதா புரோட்டா, கோதுமை புரோட்டா, இட்லி, தோசைன்னு எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு டேஸ்ட்டான முள்ள அன்னம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை நம்ம தண்ணியில நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு குக்கர் நல்லா ஹீட் பண்ணி 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துட்டு 2 பல்லாரி, 2 பச்சை மிளகா, 2 தக்காளி எல்லாத்தையும் வெட்டி நல்லா சாஃப்ட்டாக வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, மட்டன் எலும்பு 200 கிராம் நான் சேர்த்துருக்கேன். அதோட நம்ம அந்த பருப்பையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய், 5 முந்திரி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இந்த ஆணத்தோடு சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 10 விசில் விட்டோம்னா நல்லா அந்த பருப்பு முள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இந்த அளவுக்கு நமக்கு ஆணம் கெட்டியாக கிடைக்கும். இது மெயினாக நமக்கு ரொட்டிக்கும் தோசைக்கும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சேவ் பண்ணிக்கோங்க. என் பேஜை ஃபாலோ பண்ணி